guys, இதுதான் என் மொதல் வீடியோவாக இருக்க போது யாராச்சும் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிடுங்க. இது ஆல்ரெடி நல்லா ஆட்டுறது தான். ஸோ நீங்கள் புது அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புது அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்கிட்டு. எனக்கு ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் விளாட தெரியும். நீங்கள் வேறு ஏதாச்சும் கேம் விளாட சொல்கிறதா இருந்தாலும் நான் விளாட்றேன். ஒரு மேட்ச் பண்ணுறேன் சிஎஸ். யாரெல்லாம் என் ஐடியும் நேமையும் ஆட் பண்ணாமல் இருக்கிறீங்களா ஆட் பண்ணிடுங்க ஃப்ரீ ஃபயரில். யாராச்சும் ஓல்டு பிளேயரை பார்க்குறீங்க, என் வீடியோ யாராச்சும் ஓல்டு பிளேயர் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியூ பிளேயர்னா பிங்க் கலர் ஹார்ட் கமெண்டில் போடுங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடுவேன், ஏன்னு தெரில. நான் ரொம்ப வருஷமாக விளாட்றேன், ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் விளாட்றதுக்கு. இன்னும் ஒருத்தா தான் இருக்கான், அவனை பிரச்சனை. அடிச்சிட்டானே. ஒரு கில் தான் போட்டுருங்கண்ணா, அதான் ஒரு கில் அவன் திட்டான். யாராச்சும் என்கிட்ட கஷ்டம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா விளாடலாம் வாங்க. ஆக்சுவலி நான் கொஞ்சம் நூப் மாதிரி தான் விளாடுவேன். கலாய்க்கலாம் முடியாது. அவன் சிறுன்னு ஃபஸ்ட்டு கீழே போயிட்டானா போட்டான். சரி இருக்கான் ஒருத்தன். கொஞ்சாச்சும் ஒரு கில்ரா இருக்கிறதும் ஒரு கில் தான். சுத்தே போயிட்டான், கடைசிக்கு போயிட்டேனா. எதுக்குற நம்ம எப்பராச்சும் எய்ஸ் அடிக்கலன்னு நினைச்சாலும் எவனாச்சும் ஒருத்த ஒரு கிலோ போட்டுருவோம். ஸோ இதுதான் என் மொதல் வீடியோவாக இருக்கும் போது மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் கேம் போட சொல்கிறதா இருந்தாலும் போடுறேன். நான் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண தான் என்னால் முடியும். ஆமாப்பில் லோவால் இருக்கிற கையில் வச்சுருக்கேன். எப்போ பார்த்தாலும் மறக்காம காப்பாத்துறாடே ஃப்ரெண்டு காப்பாத்துறாடே. டேய் லொக்ஸி ஏன்டா சாவற நீ? லொக்லிசி அவங்க டீம்ல கோச இல்லை ஒருத்தன் ஒரு கிலோ போட்டிருக்கான். ஒருத்தன் என்ன மாதிரி போல
ஆக்சுவலி எனக்கு எஸ்ஆர்எம்மும் தெரியும். அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிடுங்க. அவரோட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சேனலில். அவர் நல்ல கேம் ப்ளே பண்ணுவார். பிசி விளையாடுறவர் ஈஸியாக இருக்கும். பட் அவர் கஷ்டப்பட்டு விளாடுறாரு, வச்சா சொல்ல முடியுமா? நான் ஐஸ் அடிக்க போகிறேன், மறக்காம பாருங்க. மூணாவது யாரா First blood. Help me. Double kill. Okay. நியூ அக்கௌண்ட்டில் வர சொல்கிறது நான் வரேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி நிறைய சட்டம் இருக்குது. நான் முழுந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு இஷ்டமும் இல்லை, எனக்கு கஷ்டமும் இல்லை. ஏற்றுறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஆல்ரெடி இது ஒரு 3 நாள் தான் இருக்குது தொடர்ந்து. இதான் பிளேயரில் நிறைய பேர் வாங்கி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. என்னோட இவ்வளோ கரெக்டாக இருக்கு. ஸ்கின்னு கூட நிறையா இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் டாப்பாக பண்ணுற பிளேயர்லாம் நான் கிடையாது. நான் கொஞ்சம் நேர்மையாக ஆடுறேன். நான் ஆல்ரெடி சீசன் 2 வந்திருக்கேன். நம்ம ஏன் எனக்கு சுத்தப்பில்லை யார் இந்த சட்டையில் நான் வந்து இவ்வளோ நல்லா சட்டை போட்டுருக்கேன். இவங்களுக்குலாம் எப்படி இந்த மாதிரி சட்டை ஏன் போட்டுட்டு வராங்க? யாராச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஏதாச்சும் நெட்ஒர்க் ப்ராப்ளமா இல்லை ஏதாச்சும் செட்டிங்ஸ் ப்ராப்ளமா சொல்லுங்கள். இதுலேருந்து இப்படி தான் இருக்குது. எந்த வாட்டு போகிறது? எந்த வாட்டு தான் இருக்கேன்னா போட்டால் கிளப் டவர் போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து கிளப் டவர் தான் போய் எனக்கு பிடிச்ச இடமே அதுதான். எனக்கு பிடிச்சிக்கன்னு MP40. உங்களுக்கு பிடிச்சிக்கன்னு இருந்துச்சுன்னா கொம்மையில் மறக்காம சொல்லிடுங்க. வந்து வீட்லேயே லேண்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த வீட்லேயே லேண்ட். ஓகே, நைஸ் ட்ரை. வீட்லேயே லேண்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒன்று கடைக்கு எடுத்துகிட்டு வந்தால் அப்புறம் எவனாச்சும் சுத்தானா அவன் கையில் இருக்கிற கண்ணு எடுக்கிறது தான் கரெக்டு. எவனாச்சும் ஒருத்தன் டேய்ரா தம்பி வரான் தம்பி. இங்கே 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 தான் இருக்கான். அதுக்குள்ளே எவனா போடாமல் இருந்தால் சரி. அவனை அங்கேயே தான் இருக்கான், அங்கேயே தான் இருக்கான். வந்துக்கிட்டே இருக்கான்டா, கவலையே படக்கூடாது. வந்துக்கிட்டே தான் இருக்கான். அவங்க ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கன் இல்லாத டைம் பார்த்து சாப்பிட்டான்.
நல்லா காட்டுறேன் தம்பி. ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். -30. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே பாய், நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.